வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 பொருள் இருந்தா நீங்க ஒரு சோலார் டெக்னீஷியனா மாறலாம். நீங்களே சோலாரை வந்து உங்க வீட்டுல மாட்டலாம். எந்த ஒரு டெக்னீஷியன் சப்போர்ட்டும் இல்லாம நீங்களே ஒரு டெக்னீஷியனா மாறி இந்த செட்டப்பை நீங்க மாட்டலாம். அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 பொருள், நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த பாயிண்ட்கள் மாத்திரம் இருந்தாலே போதும். நீங்களே உங்க வீட்டுக்கு சோலார் அமைச்சுக்கிடலாம். சிம்பிளான பட்ஜெட்ல நீங்களே அமைச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் அமைச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் 50 வாட்ஸ் பேனல். 50 வாட்ஸ் பேனலை தான் நம்ம வீடியோல போட்டுக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா 50 வாட்ஸ் பேனல் மேக்சிமம் எல்லா ஒரு யூஸுக்கும் இது சப்போர்ட் ஆகிக்கணும். நமக்கு குறைஞ்ச அளவுல ஒரு பட்ஜெட் ரீதியா ஒரு சோலார் செட்டப் வீட்டுக்கு அமைக்க போறோம் அப்படின்னா லைட்டு, ஃபேன் கூட ஓடும். உங்களுக்கு டிசி ஃபேன் போட்டா டிசி ஃபேனும் ஓடும். லைட்டு, மொபைல் சார்ஜரு, இந்த மாதிரி கரண்டே இல்லாத இடத்துக்கு இந்த மாதிரி அத்தியாவசியமா மாட்டக்கூடிய பொருட்கள் வந்து இந்த 50 வாட்ஸ் பேனல்ல சப்போர்ட் ஆகும். அதனாலதான் நம்ம 50 வாட்ஸ் பேனல் எடுத்துக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா 50 வாட்ஸ் பேனல் ஒன்று, அடுத்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலு. சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் 10 ஆம்ஸ்ல 12 வோல்ட்ல சோலார் சார்ஜ் கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட்டரி வந்து பேசிக்கா 12 வோல்ட்டு 20 ஆம்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். 20 ஆம்ஸ் பேட்டரி வந்து ஓரளவு தாராளமா இருக்கும் இந்த செட்டப்புக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடு வந்து இந்த செட்டப்ல நம்ம சொல்லியிருக்க இந்த 20 ஆம்ஸ் பேட்டரி சப்போர்ட்ல ஒரு 3 லைட்டு, டிசி லைட் வந்து ஒரு 12 வோல்ட் லைட், ஒரு 3 லைட்டு போக ஒரு ஃபேன் போட்டுக்கலாம். ஃபேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசி ஃபேன் யூஸ் பண்ணணும். ஏசி ஃபேன் வந்து இதுல சப்போர்ட் ஆகாது. டிசி ஃபேன் தனியா இருக்கு. அந்த டிசி ஃபேன் போட்டீங்கன்னா சப்போர்ட் ஆகும். பகல் ஃபுல்லா ஓடும். நைட்டு வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கிறோம். நைட்டு வந்து பேட்டரி கெப்பாசிட்டியை கூட்டினா உங்களுக்கு வந்து வரும். பேட்டரி கெப்பாசிட்டியை கூட்டும் போது உங்களுக்கு பேனலும் கூட்ட வேண்டிய நிலைமை வரும். அதனால நீங்க வந்து இதுல வந்து பேன் வந்து காத்தாடி போட்டீங்க அப்படின்னா பகல் டயத்துல போட்டுக்கிடலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பொருள் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒயர் தேவைப்படும். இந்த செட்டப் மட்டும் இருந்துச்சுன்னா போறோம். உங்களுக்கு தாராளமா நீங்க ஒரு சோலார் டெக்னீஷியனா மாறிடலாம். கனெக்ஷன் நான் சொல்றப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சோலார் கண்ணாடி 50 வாட்ஸ் பேனல் எடுத்துக்கோங்க. 50 வாட்ஸ் பேனல்னு நான் பேசிக்க சொல்றேன். சோலார் பேனலை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுல பிளஸ் மைனஸ் வந்து திருப்பி பாத்தீங்கன்னா அதுல இருந்து அவுட்புட் வரக்கூடிய பிளஸ் மைனஸ் ஒயர் இருக்கும். அந்த பிளஸ் மைனஸ் ஒயரை வந்து பாத்துக்கோங்க. அந்த பிளஸ் மைனஸ் ஒயரை நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணணும். ஓப்பன்ல வெளியில சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல வச்சுக்கிட்டு பிளஸ் மைனஸ் 2 ஒயர்லயும் எத்தனை வோல்ட் அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கணும். 50 வாட்ஸ் பேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 17 வோல்ட் 18 வோல்ட் உங்களுக்கு ஒரு நல்ல சூரிய ஒளி படும்போது வரும். இது வருதா அப்படின்னு பாத்துக்கலாம். பிளஸ் மைனஸ் ஒயர் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். இது மொதல் செக்அப். இந்த பாயிண்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் வர்றது சோலார் சார்ஜ் கண்ட்ரோல். இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பிரிவு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சோலார் பேனல் மாட்டக்கூடிய செட்டப் ஒன்று இருக்கும். அடுத்து சென்டர்ல வந்து பேட்டரி மாட்டக்கூடிய செட்டப் இருக்கும். அடுத்து வந்து லோடு மாட்டக்கூடிய செட்டப் இருக்கும். இந்த செட்டப் வந்து நீங்க பிளஸ் மைனஸ் தனித்தனியா வச்சிருப்பாங்க. இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுலயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க சோலார், பேட்டரி, லோடு அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டரிலையும் பிளஸ் மைனஸ் 2 லைன் இருக்கும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 2 பாயிண்ட் இருக்கும் பிளஸ் மைனஸ், அது தெரிஞ்சுக்கணும். டிசி லைனை பொறுத்தளவு ஃபுல்லாமே பிளஸ் மைனஸ் கரையை நமக்கு முக்கியமா தேவைப்படும். பிளஸ் மைனஸ் நீங்க மாத்தி கொடுக்க கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் பல்ப். 12 வோல்ட் பல்ப்ல உங்களுக்கு டிசி லைட்ல பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு பிளஸ் மைனஸ் இருக்கும். இப்போ கனெக்ஷன் நான் எப்படி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. இப்போ சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய செட்டப்பே வந்து பேட்டரியை தான் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலுக்கு ஃபர்ஸ்ட் லைன் கொடுக்கணும். காரணம் என்னன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் ஆன் ஆகணும் அப்படின்னா ப்ரோக்ராம் உள்ள செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் ஆன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பவர் சப்ளை இதுக்கு கிடைக்கணும். நீங்க டைரக்டா பேனலை ஃபர்ஸ்ட் கொடுத்துடக்கூடாது. பேனலை கொடுத்தீங்கன்னா பேனல்ல இருந்து அதிகப்படியான வோல்டேஜ் வரும். அதுல ப்ரோக்ராம் ஆன் ஆகாது. அதிகப்படியான வோல்டேஜ் வரும்போது இது வந்து ஆன் ஆகும், ஆனா ஹீட் கூடுதலாகவும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சார்ஜ் கண்ட்ரோல் ஃபால்ட் ஆயிரும். அதனாலதான் நம்ம எப்பவுமே சோலார் கனெக்ஷன் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடியது கண்ட்ரோலுக்கு நம்ம பேட்டரியை தான் கொடுக்கணும். பேட்டரியில் உள்ள பிளஸ் மைனஸை சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் உள்ள பிளஸ் மைனஸ்ல கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் ஆன் ஆயிரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா பேனல்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் லைன் பிளஸ் மைனஸ் இந்த 2 லைனை வந்து அதுக்கப்புறம் நீங்க சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல கொடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல என்ன வரும் அப்படின்னா பேட்டரி கனெக்ட் சிம்பிள் காமிச்சிரும். சோலார் சார்ஜ் பண்ணியிருக்க அந்த சிம்பிளும் காமிச்சிரும். சோலார் சார்ஜ்ல இருந்து பேனல்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு, பேனல் அதாச்சும் பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சிம்பிளும் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். நீங்க இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா 3வது பாயிண்ட் லோடு அப்படின்னு இருக்கும். அந்த லோடுல 2 லைன் பிளஸ் மைனஸ் எடுத்துக்கிட்டு ஒயர் எடுத்துக்கிட்டு அதுல நீங்க இந்த பல்பை கனெக்ட் பண்ணணும். பல்ப் வந்து உங்களுக்கு வந்து பேரல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பல்புக்கு பிளஸ் மைனஸ் ஒரு ஒயரு, 2வது பல்புக்கு அதே மாதிரி பிளஸ் மைனஸ் ஒரு ஒயரு, 3வது பல்புக்கு அதே மாதிரி பிளஸ் மைனஸ் ஒரு ஒயரு தனித்தனியா எடுத்துக்கோங்க. சீரியஸ்ல போட்டா உங்களுக்கு வந்து பவர் சப்ளை குறை, அதாச்சும் லைட் எரியாது. பேரல் பண்ணி தனித்தனியா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு ஒவ்வொரு பல்புக்கும் தனித்தனியா நீங்க சுவிட்ச் கொடுத்துக்கணும். கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஒரு ஃபுல் செட்டப்பே அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேனல்ல இருந்து
கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலுக்கு. அடுத்து பேட்டரிக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து லைட்டு கொடுத்துருக்கோம். இந்த செட்டப் தான். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடியது வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலுக்கு பேட்டரி, 2வது பேனல், 3வது லோடு. இந்த 3 செட்டப்பும் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. இந்த 3 செட்டப்பும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே அழகா ஒரு சோலார் டெக்னீஷியனா மாறிடலாம். வேற இதுல வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா உள்ள எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இதுல மாறக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம லோட பொறுத்து பொருட்கள் மாறும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சிம்பிளான பட்ஜெட்ல பண்ணக்கூடியது வந்து இந்த 3 லைட் எரியும். அது போக மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு டிசி ஃபேன் வந்து ஓடும், பகல்ல ஓடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுக்கு நீங்க இப்போ கேட்கலாம், எனக்கு ஒரு 10 பல்ப் எரியணும், 2 ஃபேன் டிசி ஃபேன் ஓடணும், அது போக நான் மொபைலும் சார்ஜ் பண்ணிக்கிடணும், இதுக்கு என்ன பண்ண அப்படின்னா அதுக்கு தக்கன பொருட்கள் மாறும். உங்களுக்கு 50 வாட்ஸ் இருக்க இடத்துல 100 வாட்ஸ் பேனலா மாறலாம், 150 வாட்ஸ் பேனலா மாறலாம். அதுக்கப்புறம் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து அந்த 10 ஆம்ஸுங்கிறது 20 ஆம்ஸா மாறலாம். அந்த வேல்யூ வந்து மாறும், பேட்டரி கெப்பாசிட்டி மாறும். இதுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா கனெக்ஷன் எல்லாமே ஒண்ணுதான். பேனல், கண்ட்ரோல், பேட்டரி, லோடு, இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன். ஆனா லோடுகள் அந்த கெப்பாசிட்டி மாறும், அவ்வளவுதான். வேற எதுவுமே இதுல ஒரு மாற்றமே இல்லை. அது போக இன்வெர்டர் செட்டப் வந்து நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து டிசி லோடு, டிசி இன்புட்டை அப்படியே எடுத்து பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணி அப்படியே நம்ம டிசி அவுட்புட்டா யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம டிசி லோடா வந்து ஒரு வீட்டுக்கு வந்து டிசி லோடுலயே உங்களுக்கு சோலார் செட்டப்ல அமைக்கக்கூடிய செட்டப் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு வீட்டுல வந்து டிவி ஓடணும், அது போக காத்தாடி வீட்டுல நார்மலா ஓடக்கூடிய ஏசி காத்தாடி ஓடணும், டியூப் லைட்டு கரண்ட்ல எரியக்கூடிய ஏசி லைன்ல எரியக்கூடிய டியூப் லைட்டு ஒரு 4 பல்ப் எரியணும், 5 பல்ப் எரியணும், இப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு இன்வெர்டர் செட்டப் போடணும். அதுக்குள்ள நான் வீடியோ தனியா நான் உங்களுக்கு போடுறேன். இன்வெர்டர் செட்டப் போட்டு இந்த சோலார் செட்டப் வந்து எப்படி அமைக்கலாம், அது வந்து எப்படி ஏசி கரண்டா மாத்துது, அது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். நம்ம சேனல்ல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சோலார் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லா வீடியோவும் பட்ஜெட் ரீதியான உள்ள வீடியோக்கள் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாச்சும் ஒரு குறைஞ்ச அளவு பட்ஜெட்ல நம்மளால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும்தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். மேக்சிமம் 50 வாட்ஸ் பேனல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தான் அதிகமாக கிடக்கும். காரணம் என்னன்னா 50 வாட்ஸ் பேனல் வந்து ஒரு 1500 to 2000 இந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்துடும். உங்களுக்கு அதிகப்படியான அமௌண்ட் வந்து இதுக்கு வந்து செலவழிக்க தேவையில்லை. அதனாலதான் மேக்சிமம் நம்ம 50 வாட்ஸ் பேனலை வந்து ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்ட்ரோல் அதே மாதிரி 10 ஆம்ஸ் கண்ட்ரோலு, அவ்வளவுதான். அது சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் 10 ஆம்ஸ் கண்ட்ரோல். மேக்சிமம் 10 ஆம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 200 வாட்ஸ் 250 வாட்ஸ் பேனல் வரைக்கும் சப்போர்ட் ஆகிடும். அதனால 10 ஆம்ஸ் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் போதும். லோடு வந்து பாத்தீங்கன்னா உங்க தேவைக்கு ஏற்ப உள்ள லோட நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 3 லைட் நான் சொல்லியிருக்கேன். அந்த 3 லைட் போடக்கூடிய இடத்துல நான் 6 லைட் போட்டா என்ன ஆகும் இதே செட்டப்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைமிங் குறையும், அவ்வளவுதான். கெப்பாசிட்டி டைமிங் குறையும். இப்போ 3 லைட் போட்டா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் எரியுது அப்படின்னா இதே இது நீங்க டபுளா 6 லைட்டா மாத்தும் போது அந்த டைமிங் குறையும். பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் எரியக்கூடிய 3 லைட்டு 6 லைட்டு போடும்போது உங்களுக்கு 3 மணி நேரம் 2.5 மணி நேரமா அந்த டைமிங் வந்து குறைஞ்சிரும். இதுதான் வேறுபாடு. உங்களுக்கு மற்றபடி செட்டப் எல்லாமே ஒண்ணுதான், கனெக்ஷன் செட்டப் எல்லாமே ஒண்ணுதான். இந்த செட்டப் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நீங்க ஒரு சோலார் டெக்னீஷியனா மாறலாம். எந்த ஒரு ஹெல்ப் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம், உங்க வீட்டுக்கு நீங்களே அமைச்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோல எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இபி சப்ளை ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஒரு நாள் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஆஃப் பண்ணி போடலாம். ஏன்னா ஒரு இயற்கை சீற்றங்கள், ஏதாச்சும் ஒரு சூறாவளியோ ஏதாச்சும் ஒரு புயலோ ஏதாச்சும் ஒரு மழை காலங்கள்ல ஏதாச்சும் ஒரு தடுங்களோ ஏதோ ஏற்படலாம், ஒரு போஸ்ட் வந்து சாயலாம். இந்த மாதிரி டயத்துல பிரேக் டவுன் ஆகும்போது, இபி பிரேக் டவுன் ஆகும்போது நமக்கு மாற்று வழி நம்ம மொபைலுக்கோ வீட்டுக்கோ லைட்டுக்கோ எதுக்குனாலும் சார்ஜ் பண்ணதுக்கோ லைட்டுக்கோ எல்லாத்துக்குமே இன்னொரு மாற்று வழி நம்ம வீட்டுல இருக்கிறது கண்டிப்பா அவசியம். அந்த செட்டப்புக்கு இந்த 50 வாட்ஸ் பேனல் செட்டப்பை நீங்க அமைச்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த செட்டப்பை நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவங்களுக்கு இது ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் சந்திப்போம்.